பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் பார்க்க போறோம். இந்த திக்ரை வெறும் 100 முறை ஓதுங்க. அதாவது ஒரு திக்ரு கிடையாது, 4 திக்ரு சொல்ல போறேன். நீங்க 4ஐயும் சேர்த்து 100 முறை ஓதுனாவே போதும். அதாவது 25 முறை ஓதுனா போதும். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த திக்ரு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஈஸியாக்கும். எவ்வளவோ கஷ்டத்துல நான் வாழ்றேன், என்னாலேயே முடியல, நான் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா, நான் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்துல இருக்கேன், வருத்தத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்யுங்கன்னு சொல்றீங்க. இதை ஓதுங்க, உங்க லைஃப் ஈஸி ஆகும். உண்மையாலுமே சொல்றேன், நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இதை ஓதும் போது அப்படி நடக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நமக்கு கூட ஒரு விஷயம் ஈஸியா நடக்குமா, நமக்கு கூட ஒரு விஷயம் நமக்கு சாதகமா நடக்குமா, நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு சாதகமா நடந்திருக்கு, எப்ப பார்த்தாலும் சோதனையாவே இருக்குதா. ஒரு கட்டத்துல அல்லாஹ் சில இதெல்லாம் ஈஸியா கொடுக்கும்போது நமக்கே என்ன ஆயிரும், வியப்பா இருக்குது. அதற்கு காரணமான அமலாக இது இருக்கு உங்களுக்கு. அது என்ன அமல்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல இந்த வார்த்தையை கூறி தௌபா செய்வது. ஏன்னா அல்லாஹ் நம்மளிடத்துல மன்னிப்பு கேட்பதை பத்தி குரான்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். ஆனா நபி அவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியாக நம்ம வாழ்க்கைக்கு மன்னிப்பு கேட்பது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதை பயன்களை விளக்கி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பலன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காணாத புறத்துல இருந்து உங்களுக்கு ரிசுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களால முடியாட்டினாலுமே சரி, நீங்க ஒண்ணுமே செய்யல. நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம அமல் சொன்னா, நான் போய் ஒண்ணுமே செய்யாட்டினாலும் இதை ஓதுனா எனக்கு காசு வந்துருமா, நான் போய் ஒண்ணுமே செய்யாட்டினாலும் இதை ஓதுனா எனக்கு நான் நல்லா இருப்பேனா அப்படின்லாம் கேட்பாங்க. அதாவது அல்லாஹ் எல்லா இடத்துலயுமே என்ன பண்ண சொல்லியிருக்கான், முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நோய் வந்தா கூட நீங்க அந்த நோய் சரியா இருக்கு துவா செஞ்சாலும் உலக மருந்துகளை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாம சம்பாதிக்கணும்னா கூட ஒரு இபாதத்தை ஓதுறோம், யாரெல்லாம் எனக்கு நல்லா வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அதுக்காக நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொன்னா நடக்குமா? நம்ம எதுவுமே செய்ய மாட்டேன் உட்காந்துக்கிட்டா வருமானு கேட்டா வராது. ஆனா இந்த அமலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க சரி, ஆனா எனக்கு வழியே தெரியல, எனக்கு ஒண்ணுமே வழியே இல்லை, எனக்கெல்லாம் வேலை கிடைக்காது, எனக்கெல்லாம் வருமானம் கிடைக்காது, என் கடன் எல்லாம் அடையவே அடையாது, என் நிலைமையெல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு இருப்பீங்கல்ல. அந்த நிலைமையில கூட தெரியாத புறத்திலிருந்து தௌபாவுக்கு மட்டும் அந்த சக்தி இருக்கு. அப்ப மத்த எல்லாத்தையும் விட தௌபாக்கு என்ன சக்தி இருக்கு, நம்ம நினைச்சே பார்க்காததை கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான், நடத்தி கொடுப்பான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாத புறத்திலிருந்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாரும் பார்க்காத வழியில கூட உங்களுக்கு அந்த மிராக்கிள் நடக்கும். அதற்கு நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அதிகமா தௌபா செய்யுங்கன்னாங்க. அதுல இந்த 4 திக்ரு பாருங்க. அல் கஃபூர். அல் கஃபூர்னா என்னது, மன்னிப்பவன் அர்த்தம். அடுத்தது அத் தவ்வாப், தௌபாவை ஏற்பவன் அர்த்தம். அதுவும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு தான், தௌபானாலும் மன்னிப்பு தான். நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய 4மே என்னது, மன்னிப்பை சொல்லக்கூடியதுதான். அதே மாதிரி அல் அஃபூ, மன்னிப்பதை விரும்புபவன் அர்த்தம். அல் கஃபார், இதுவும் பாத்தீங்கன்னா மன்னிப்பவன் அர்த்தம். ஆனா அது இன்னும் பிரம்மாண்டமா ஒரு மாதிரி மகத்துவமா சொல்றோம். 4மே மன்னிப்பை சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஆனா ஏன் அல்ல 4மே மன்னிப்பை சொல்ற மாதிரி இருந்தாலும் தனித்தனியா இந்த 4 வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இது 4மே அல்லாவுடைய இஸ்மு தான். எதுக்கு ஒரே அர்த்தத்தை கொண்ட 4 வார்த்தை வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். ஒன்னை விட ஒண்ணு இன்னும் மேன்மையா சொல்லியிருப்போம். ஆனா அல்லாஹ் நான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய 100 இஸ்முகள்ல 4 இஸ்முகள் இந்த குணத்தை கொண்டே நான் இறக்குறேன்னு நல்லா இறக்கியிருக்கான். இது அவனுடைய மன்னிப்புக்கு சான்று. அதனால இந்த இஸ்மை 25 முறை ஓதுங்க. 4 இஸ்மையும் பாத்தீங்கன்னா சேர்த்தி 100 முறை ஓதி முடிங்க. ஒழு இல்லாம ஓதலாம், தொழுகை இல்லாம ஓதலாம், உங்களுக்கு முடிகிற நேரத்துல ஓதலாம். முடியாட்டினா கடைசிக்கு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது ஓதுங்க. அப்பதான் வேலை இருக்காது, அப்படியே தூங்கும்போது ஓதிட்டு தூங்குங்க. அல்லாஹ் போதுமானவன். நிலைமை நிச்சயமாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறைந்த நேரத்தில் அழகிய அமல்களை கொடுத்து வரோம். உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நமக்கு தொடர்ந்து துவா செய்து கொண்டு வருகிறோம்.